இப்ப எதுக்கு என்ன இவ்ளோ அவசரமா புடவை எல்லாம் கட்டி இப்படி டக்கு டக்குன்னு ரெடியாக சொல்றாங்க? என்னன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல. வீட்ல யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆதி அண்ணால இருந்து நிம்மதி அண்ணில இருந்து எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டேன். ஆனா ஒருத்தர் கூட கரெக்டாவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. தாத்தா அப்பத்தானே. ஐயோ என்னவா இருக்கும்? ஷாலு ரெடி ஆயிட்டியா? அண்ணி ரெடி ஆயிட்டேன், உள்ள வாங்க. ஷாலு அண்ணி என்னது? எப்போது கதவை திறந்துட்டு உள்ள உரிமையா வருவீங்க, இன்னைக்கு என்ன கேட்டுட்டு வரீங்க? உங்க அண்ணனும் என் பின்னாடி வந்தானா, அதான் ரெடி ஆயிட்டியான்னு கேட்டுட்டு வந்தேன். ஓ டேய் அண்ணா, எப்படிடா இருக்க? லட்டு சொல்லுடா, அழகா இருக்கேனா? அது வந்து என்னடா பேசுறதுக்கு வார்த்தையே வரலையா? எல்லார் வீட்லயும் அப்படிதான். எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அத புடவை கட்டி பாக்கும்போது வர அழகு இருக்கே அப்பா, ரொம்ப எமோஷனலா இருக்குல்ல உனக்கு? ஏண்டா இதுக்கே இவ்ளோ எமோஷனல் ஆனினா எப்படிடா கல்யாணத்துல எல்லாம் உன்னை சமாளிக்க போற? ரொம்ப கஷ்டம் தான் போ. ஹே, யார் இப்ப எமோஷனலானா? நல்ல சைனா பொம்மைக்கு புடவை கட்டி விட்ட மாதிரி இருக்கான்னு சொல்ல வந்தேன். என்னது சைனா பொம்மையா? டேய் அண்ணா, அப்ப உனக்கு என்ன பாக்கும்போது எமோஷனலாவே ஃபீல் ஆகலையா? ஹே, இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கெல்லாமா எமோஷனலா ஃபீல் ஆவாங்க? சிப்பா, எவ்ளோ புடவை கட்டி அழகா ரெடியா இருக்க. ஒரு வார்த்தை ஏதாவது எமோஷனலா பேசுறியா நீ? ஹே, பொம்பளை பிள்ளைங்கன்னா புடவை கட்ட தாண்டி செய்வாங்க. நீங்க எல்லாம் புடவை கட்டுறதுக்கு நாங்களாம் எமோஷனல் ஆகணும்னா அப்ப அம்மாவும் டெய்லியும் புடவை கட்டிட்டு தான் சுத்துறாங்க. அதுக்காக தினமும் உட்காந்து அழுதுட்டு இருக்க முடியும்? தோ இன்னைக்கு என் பொண்டாட்டி கூட தான் அதிசயமா புடவை கட்டியிருக்கா. அதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்க முடியுமா? ஏண்டா டேய், அவ எவ்ளோ எமோஷனலா ரொம்ப பாசமா அன்பா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா உனக்கு அது கலாய்க்கிற மாதிரி இருக்குல்ல? ஆமா ஆமா, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல எல்லாம் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும்போது அழுகுமே, அப்ப அண்ணன் கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுமே. அந்த மாதிரி எல்லாம் என்ன நினைக்காத. இது ஒன்னும் ரீல்ஸ் கிடையாதுமா, இது ரியல். வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும். பொண்ணுங்கன்னா கல்யாணம் ஆகி போய் தான் ஆகணும். அதுதான் நடைமுறை. ஓகேவா? கொஞ்சம் கூட உனக்கு என் மேல பாசமே இல்லல. ஏண்டா உனக்கு இதெல்லாம் ஓவரா இல்ல? ஆனா நீ பண்றது எனக்கே கடுப்பாகுது. குட்டி தங்கம், அம்மா வாங்கம்மா உள்ள. குட்டி தங்கம், கண்ணு, ஐயோ என் கண்ணே பட்டுட்டு போல இருக்கு. எம்பிட்டு அழகா இருக்கு என் புள்ள. அம்மா, உன்னை புடவையில பாக்குறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கியா? என் கைக்குள்ள விளையாடிட்டு இருந்த, இப்ப இப்படி புடவை கட்டி நீளமா ஜட பின்னி பூவெல்லாம் வச்சு கல்யாண கலையே வந்துருச்சு கண்ணு உனக்கு. அப்படி சொல்லுங்கம்மா. நீங்க வளர்த்த பொண்ணு இப்ப நல்ல பெருசாய் புடவை கட்டியிருக்குன்னு தானே உங்களுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுது? ஆமா கண்ணு, எப்படி சின்ன குழந்தையில அழகா கொழுக்கு முழுக்குன்னு விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை இப்போ இம்பிட்டு பெருசாகி இன்னைக்கு புடவையெல்லாம் கட்டி இவ்ளோ அழகா நின்னுகிட்டு இருக்கு. எனக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டேய் கேட்டுக்கோ. மா, இதெல்லாம் ஒரு விஷயமா? சும்மா புடவை கட்டிச்சுன்னு அப்பனா நான் எத்தனை நாள் வேஷ்டி சட்டை போட்டிருக்கேன். அப்பெல்லாம் நீங்க ஒரு வாட்டி கூட இப்படி எல்லாம் கண் கலங்கி பேசினதே இல்ல. ஐயா என்ன பேசுற? நீ வேஷ்டி சட்டை போட்டதுக்கலாமா நாங்க அழுவ முடியும்? தெரியுதுல, அந்த மாதிரிதான் இந்த பிள்ளை புடவை கட்டிச்சுன்னு மட்டும் மூக்கால வாயால அழுதுட்டு இருக்கீங்க. போயா, அதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்குன்னே உரியதியா? நல்லா சொன்னீங்க. எல்லாம் இப்படித்தானே இருப்பீங்க. பொம்பளை பிள்ளை வேறையா ஆம்பளை பிள்ளை வேறையா? ஏமா, தங்கச்சி பிறந்தோனே நீங்களும் அப்பாவும் என்ன சொன்னீங்க? நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரான்னு சொன்னீங்க. ஆனா இதுவே நானும் அண்ணனும் பிறந்தப்ப யாராவது சிவன் பிறந்திருக்காரு, இல்ல விநாயகர் பிறந்திருக்காரு, இல்ல முருகன் பிறந்திருக்காருன்னு ஏதாவது சொன்னீங்களா? சொல்லுங்க. எப்ப பாரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு நியாயம், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு நியாயம் இல்ல? ஐயா, உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கண்ணு, குட்டி தங்கம் வாயா, அப்பா போட்டோக்கு விளக்கேத்தி வச்சுட்டு அப்பா கிட்ட நின்னு சாமி கும்பிட்டுக்க. அம்மா, எனக்கு ஒண்ணுதான் புரியல. இப்ப எதனால திடீர்னு என்ன புடவை கட்டி எல்லாம் கிளம்ப சொல்லிருக்கீங்க? இப்ப எதுக்கு அப்பா போட்டோக்கு விளக்கேத்தி எல்லாம் வைக்கணும்? ஷாலு, பெரியவங்க எது சொன்னாலும் கேட்டுக்கணும். இப்படி ஏட்டிக்கு பூட்டியெல்லாம் பேசக்கூடாது, ஓகே? அண்ணி, நீங்களாவது சொல்லலாம்ல. என்னதான் இன்னைக்கு இருக்கு? ஏன் இப்படி திடீர்னு என்ன கிளம்ப சொல்லிருக்கீங்க? நீங்க எல்லாமும் ரெடியா இருக்கீங்க. அதுவா? அது சொல்லுங்க. போட்டோ ஷூட் எடுக்க கேக்குறத பாரு. போ போய் அப்பாவை நல்லா கும்பிட்டுக்கோ. எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? போங்க. கண்ணு, கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிஞ்சிருயா. வா கண்ணு, போய் அப்பா போட்டோக்கு விளக்கேத்தி வைக்கலாம். சரிம்மா. போமா, போய் அப்பா போட்டோக்கு விளக்கேத்தி வச்சுட்டு நல்லா நாளை கூப்பிட்டுக்கோ. நீ ஒன்னும் என்கிட்ட பேசவே பேசாத. என்ன பார்த்து எமோஷனலா இல்லன்னு சொல்லிட்டல, உன்கிட்ட நானும் பேச மாட்டேன். இதுவே பெரிய அண்ணன் கிட்ட போனா என்னெல்லாம் சொல்லுவாரு தெரியுமா? மகாலட்சுமி மாதிரி ரொம்ப அழகா இருக்கம்மா, உன்னை அப்பா மட்டும் பார்த்தாருனா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு தெரியுமான்னு அவ்வளவு நல்லா பேசுவாரு. ஆனா நீ போடா டேய், உன்கிட்ட இனிமே பேசவே மாட்டேன். போ போ போ. டேய், இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? என்னதுடி?
அவ எவ்வளவு ஆசையா உன்கிட்ட வந்து காட்டுறா. நீ அண்ணன்றதுனால தானடா உன்கிட்ட காட்டினா. ஆனா நீ ஏன்டா இப்படி சொல்ற? அவளை ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசிட்ட ஆதி. அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அவளோட மனசு எனக்கு புரியுது. ஏன்னா நானும் எங்க அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி. பாவம்டா. தயவு செஞ்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரி கேளு. பேசிட்டியா? என்ன? ஏ லூசு, அவளை ஃபர்ஸ்ட் சாரியில பார்த்தோன்னே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுடி. யாருக்கு? உனக்கு? உண்மையாதான். அப்புறம் ஏன்டா அவளை கலாய்ச்சி விட்ட? ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. இன்னைக்கு சூர்யா பொண்ணுதான் பார்க்க வராரு. ஆனா இன்னைக்கு அவ கல்யாணம் போற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நான் அதை வெளியே சொல்லல. அவகிட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ கண்டிப்பா அழுக ஆரம்பிச்சிருவா. ஷாலினி அழுதா என்னால தாங்க முடியாது. அவ அழுக, அப்புறம் நான் கண்கலங்க, எங்களை பார்த்து அம்மா அழுகன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும்டி. அதனாலதான் அவகிட்ட எதையும் வெளிப்படையா காட்டாம வேற மாதிரி அவகிட்ட பேசினேன். ஆதி, அதை விட என்ன, நம்ம வீட்டுக்கு தானே அவ கல்யாணம் போறா. அதனால எனக்கு ஒரு வகையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அவ கல்யாணம் இந்த வீட்டை விட போயிருவாளடி. அதை நினைச்சாதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆதி, மனசுல இவ்ளோ ஃபீலிங் வச்சிருப்பேன்னு சத்தியமா நான் நினைக்கலடா. அது எப்படியே இருக்காம இருக்கும். நான் அவளுக்கு யாரு? அவளோட அண்ணன்டி. புரியுதுடா. நான் கூட உடன் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா மனசுல இவ்ளோ வேதனைய வச்சிருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சரிங்க பாரு, இதெல்லாம் போய் ஷாலினிட்ட சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் அவ ரொம்ப வருத்தப்படுவா. எப்படியும் அண்ணன்ல இருந்து அம்மால இருந்து தாத்தால இருந்து கண்டிப்பா எல்லாரும் அவ கல்யாணம் போறப்ப அழுவாங்க. நான் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவளை எப்போதுமே கலாய்ச்சிட்டு அவளை ஹாப்பியா வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நான் இப்படி பேசினதெல்லாம் ஷாலினிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத, சரியா? சரிடா, புரியுது. சரி, அம்மாக்கு கால் பண்ணியா? சுடரமா எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? அம்மா கிட்ட கேட்டேன்டா. அவங்க என்ன கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. சரிடி. ஆனா ஆதி, நம்ம வீட்ல கல்யாண கலை சூப்பரா வந்துருச்சுல. ஒரே ஃபங்க்ஷன் மோட்ல ஜாலியா இருக்குடா. ஒரு பக்கெட்டு எங்க அண்ணனுக்கு கல்யாணம், இன்னொரு பக்கெட்டு உன் தங்கச்சிக்கு கல்யாணம்னு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாண்டி, நல்ல ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சின்ன வருத்தம்டா. வருத்தமா? ஏண்டி, என்னாச்சு? சூர்யா ஷாலினி கல்யாணத்துல இல்ல, நம்ம கல்யாணத்துல. நம்ம கல்யாணத்துலயா? கல்யாணமே வருத்தத்துல தான் நடந்துச்சு. நீ என்ன அதுல வர சின்ன வருத்தங்கிற? அது என்னவோ உண்மைதான். ஆனா நான் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி இல்லல. இப்ப பாரு, நல்ல ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்குடா. சூர்யானாவும் ஷாலினியும் ஏற்கனவே லவ் பண்ணவங்க தான். ஆனா இருந்தாலும் பாரு, கரெக்டான ப்ரொசீஜர் படி பொண்ணு பாக்குறது, கல்யாணத்துக்கு போய் ட்ரெஸ் எடுக்கிறது, நிச்சயதார்த்தம், அடுத்த நாள் கல்யாணம்னு ஒரு மாதிரி ஜாலியா அந்த கல்யாண வைப். உனக்கு நான் சொல்றது புரியுதா? அந்த மாதிரி நம்ம கல்யாணம் நடக்கவே இல்லலடா. அதுதான் எனக்கு சின்ன வருத்தம்னு சொன்னேன். ஆமால, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நீ சொன்ன மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு பார்க்கல. அதே மாதிரி உங்க வீட்டு குடும்பம் எங்க வீட்டு குடும்பம்னு ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போகல. நம்ம மோதிரம் மாத்தி நிச்சயதார்த்தமும் பண்ணிக்கல. அதே மாதிரி கல்யாணமும் அந்த அளவுக்கு ப்ராப்பரா நடக்கல. என்னடா? ஒன்னும் இல்ல, என் கூட கீழே வா. எதுக்கு? கீழே வந்து நான் சொல்றத மட்டும் செய். என்ன, புரிஞ்சுதா? ஏண்டா? நான் சொல்றத செய், பாத்துக்கலாம். ஆனா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? ஹே, நான் தான் சொல்றேன்ல, நான் சொன்னதை மட்டும் செய், புரிஞ்சுதா? சரி. சரி வா, எல்லாரும் வந்துட்டாங்களான்னு போய் ஒரு எட்டி பார்க்கலாம். ஆதி, சொல்லுமா. I love you. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? ஏன்? எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிக்கிறேன். எங்க சொல்லணுமோ அங்க சொல்ல போறியா? எங்கடா சொல்ல போற? அதெல்லாம் பொறுத்திருந்து பாரு. டேய் டேய், கீழே வா, லேட் ஆகுது. ஆதி, என்ன சொல்றான் இவன்? கீழே வான்றா, அவன் சொல்றத செய்யன்றான். ஒன்னும் புரியல. சரி, கீழே போய் பார்க்கலாம். மாப்ள, நல்ல ஜம்முன்னு இருக்கீங்க மாப்ள. அண்ணே, நீங்க வேற ஏனே கலாய்க்கிறீங்க? எல்லாம் அம்மா பண்ண வேலைதான். டே டே, உனக்கு என்னடா குறைச்சல்? நல்ல ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருக்கியே. இப்ப பாரு, ஷாலினி மட்டும் உன்னை பார்த்துச்சு, இங்கேயே உன் அழகுல மயங்கி உளுந்துரும்டா. மா, ஏமா இப்படி பச்சையா கலாய்க்கிறீங்க? சும்மா இருக்கமா. ஐயா சூர்யா, அப்பதா ஐயா எம்பிட்ட அழகா இருக்கிற. கோட்டு சட்டை, எப்பா
என் பேர புள்ள கலக்குதே. அப்பதா காலையிலயே உன்னை வீட்டுக்கு வர சொன்னேல, நீ ஏன் வரல? இங்கேயே வேலை சரியா போயிடுச்சு சாமி. எப்படியும் நீங்க தானே வருவ, அதான் உன்னை பாத்துக்கலான்னு இருந்தேன். அப்புறம் சுடர் கூட உன்னைய போட்டா பிடிச்சு அனுப்புச்சு, அதுலயே பாத்தங்கன்னு. அம்மா அனுப்பிட்டாங்களா? ஆமாய்யா, ஹீரோ கணக்காவில இருந்த. ஒரு காலத்துல வீரா கூட உன்ன மாதிரிதான் இருந்துச்சு. ஏன் அப்பதா ஒரு பொய்ய கூட ஒழுங்கா சொல்ல மாட்டீங்களா? பொய்யும் எங்க தாத்தாவ சூர்யா கூட கம்பேர் பண்ணி. ஷோ. ஐயா, உண்மையத்தாயா சொல்றேன். ஆனாலும் உங்க அக்கா போருக்கு ஒரு அளவில்லையா? அவரை கேட்டா என் செம்பருத்தி ஒரு காலத்துல அப்படின்னு சொல்லுவாரு. உங்களை கேட்டா ஒரு காலத்துல என் வீரா. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரால? அட போயா, நீ நம்பவே மாட்டேங்கிற. சூர்யாவை பார்க்கும் போதெல்லாம் அந்த காலத்துல என் வீரா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. தோணும். சரி மசம் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? எங்க ஷாலினி, கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். எதுக்கு அவசரப்படுற? உள்ள டீ போட்டுக்கிட்டு இருக்கோம். புள்ள வரும்போது டீயோட தானே வரணும். சரி பொறுமையாவே போடுங்க. அம்மா போடுற டீ தான் சூப்பரா இருக்கும். அம்மாவே போட்டு ஷாலினி கையில கொடுத்து அனுப்ப சொல்லுங்க. அப்படித்தாயா நாங்களும் நினைச்சோம். எங்க விட்றா உன் பொண்டாட்டி? எது? ஏன் பொண்டாட்டி டீ போடுறாளா? ஆமாயா, ஒரே அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கு. ஐயோ, தயவு செஞ்சு அவளை மட்டும் டீ போட சொல்லிடாதீங்க. அப்பதா நீங்க என்ன பண்ணுங்க, உடனே என் பொண்டாட்டிய வர சொல்லுங்க. அதுவும் நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க, உடனே வந்துருவா. அவளை மட்டும் தயவு செஞ்சு டீ போட சொல்லிடாதீங்க. சரியா, இப்பவே போய் கூட்டிட்டு வரேன். ஆதி நிம்மதிலாம் எங்க? டேய் ஆதி, நிம்மதி வாங்க. மச்சான் வாங்க வாங்கம்மா, வாங்கப்பா. அம்மா அப்பா அண்ணே சூப்பரா இருக்கேனே. குட்டிமா, நீ கூட சாரியில ரொம்ப அழகா இருக்க குட்டிமா. அண்ணே தேங்க்ஸ்ண்ணே. இது உன் மச்சான் என் பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்தது. அப்படியா? சூப்பரா இருக்கு. என்னையே பாராட்டி வேர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிராதனே. ஷாலினிக்கு கொஞ்சம் மிச்சம் வை. ஏன்னா என்ன விட அவதான் டாப் டக்கரா கிளம்பியிருக்கா. ஹே, நீயும் என்ன ஓட்டுறியா? ஓட்ட வாங்குவ. ஐயோ அண்ணே, ஓட்டலாம் இல்ல, உண்மையாதான். ஏண்டி எவ்வளவு தங்க நகை இருக்கு, ஒன்னு ரெண்டு போட்டா என்னடி இப்படி வந்து நிக்கிற? மா அதெல்லாம் நல்லா இருக்காதுமா, இதுதான் ஃபேஷன். இது ஃபேஷனா? இதெல்லாம் அவுட் ஆஃப் ட்ரெண்டி. வாட்ஸ்அப்ல உனக்கு நிறைய போட்டோஸ் அனுப்புறேன், அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோ. ட்ரெண்ட் கூட தெரியாம இருக்கா. நீங்கெல்லாம் பேசிட்டு இருங்க. அவங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எப்படியும் இந்த வேதா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்து அனுப்பி விடுறேன். ஆமா, அவங்களுக்கு நீங்க போனாதான் கரெக்டா இருக்கும். எதுக்கும் போய் பார்த்துட்டு வாங்க. குட்டிமா, நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேனே. அப்புறம் அது உனக்கு நிறைய விஷயம் சொல்லி தரேன், நல்லா கேட்டுக்கோ. பொண்ணு பாக்குறோங்கிறது சாதாரண மேட்டர் இல்லனே. உனக்கு என்னதான் ஷாலினிய முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் கூட நீ இப்பதான் ஷாலினிய புதுசா பாக்குற மாதிரி மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிக்கணும். என்ன குட்டிமா சொல்ற? ஆமாண்ணே, இங்க பாரு. ஷாலினிக்கு என்னதான் உன்னை தெரிஞ்சிருந்தாலுமே இப்ப டீ எடுத்துட்டு வரும்போது அவ கையெல்லாம் கண்டிப்பா நடுங்கும். அப்படியா? நீ அவ கொண்டு வர காஃபியை எடுக்கும் போது அவ கண்ணை மட்டும்தான் பார்க்கணும். என்ன குட்டிமா சொல்ற? அதுதானே ஐ கான்டாக்ட். அவ கண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டே காஃபி எடு. அவளும் உன்னையவே தான் பார்த்துட்டு இருப்பா. ஒரு 10 செகண்ட் கண் சிமிட்டாம ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட்ல இருந்துக்கோங்க. ஹே குட்டிமா, சும்மா இருக்க மாட்டியா? அண்ணா, இதுதானே பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனு. பின்ன பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை என்ன நினைச்சிட்டு இருக்க? பொண்ணு மூஞ்சி மட்டும் பார்த்துட்டு போறதா? ஆஹா, எதுக்கு நம்ம கிட்ட காஃபி குடுக்குற ப்ரொசீஜர்லாம் வச்சிருக்காங்க? இதுக்கு தானே. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண் சிமிட்டாம பாத்துக்கோங்க. உங்க தங்கச்சி நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்றா, ஃபாலோ பண்ணிக்கோங்க மச்சான். சும்மா இருங்க மச்சான், அவ ஏதோ சின்ன பிள்ளை ஏதோ சொல்லிட்டு இருக்கா, நீங்க வேற. ஏது சின்ன பிள்ளையா? அண்ணா இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷாலினி வந்துரும். ஷாலினி வந்தோனே அவ கண் பார்வை ஃபுல்லா உன் மேலதான் இருக்கும், உன் கண் பார்வை ஃபுல்லா அவ மேலதான் இருக்கணும். புரிஞ்சதுல? சரிமா. நான் பார்த்துட்டே இருப்பேன். ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நிம்சு, சொல்லுடா. போயிட்டு எனக்கு ஒரு கப்ல காஃபி எடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? இரு, ஷாலினியே நம்ம எல்லாருக்கும் சேர்த்தே கொண்டு வருவா. நான் சொன்னதை மட்டும் செய். எனக்கு ஒரு கப்ல இப்பவே காஃபி வேணும், அதுவும் நீ தான் வந்து கொடுக்கணும். ஆடங்கொய்யால மாடிலி குடிச்சல, அப்புறம் என்னடா மறுபடியும்? சரி இரு, எடுத்துட்டு வந்து தொலைறேன். எடுத்துட்டு வா. சூர்யா, உன் தங்கச்சி உனக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிரு. இல்லன்னா அவ்வளவுதான், அந்த இடத்துலயே போட்டு உடைச்சிருவா. மா, அவதான் அப்படி பண்றானா, நீங்களும் ஏமா? டேய், காஃபி எடுத்துக்கோடா. ஹலோ, கன்சமிட்டாம என்னை மட்டும்தான் பார்க்கணும், ஓகே? ஏன்? நீ தானே சொன்ன பொண்ணு பாக்குறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு,
காஃபி கையில கொடுக்கும்போது மாப்பிளையும் பொண்ணும் கன்சுமிட்டாம பார்க்கணும்னு. ஏய், நீ என்ன இப்ப இந்த பொண்ணை பார்க்க வந்திருக்க? அப்படித்தானே வச்சுக்கோயே. நீ தானே சொன்ன நம்மளுக்கு எதுவுமே ப்ராப்பரா நடக்கலன்னு. அதான் இதுக்கப்புறம் எல்லாம் ப்ராப்பரா நம்மளுக்கு நடக்க போகுது. அதுக்குதான் காஃபி எடுத்துட்டு வர சொன்னியா? ம் ஆரம்பிக்கலாமா? ம், காஃபி எடுத்துக்கோ. ஆ கன்சுமிட்டாம என்னையவே பாரு. காதலே காத்துல அழகாக வீசுது கைப்பிடி இடுக்கல வாழ்க்கையும் தெரியுது கனவிலும் நினைக்கல சிரிப்பு மயங்குற வானத்தின் நிலவுதான் என் நெஞ்சில் பூக்குது நாங்காலி நாங்காலி முத்தமா சேர்த்து நாங்காலி. என்னடா நடக்குதுங்க? ஒண்ணும் இல்லம்மா, உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணுக்கும் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. அடடா இது நல்லா இருக்கே. தம்பி, எங்களுக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஆமாமா, எனக்கும் தான். குட்டிமா, மாப்பிள்ளைக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான். உனக்கு எப்படி பையனை பிடிச்சிருக்கா? பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றுவன் தானே நல்ல புருஷன். அதுதானே மாதியும் பண்ணிருக்காப்ல. சரி சரி, மெயினான சீனு நாளைக்கு தான் வரும் போலல. பார்க்கலாம், நாளைக்கு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இன்னைக்கு எபிசோட் எவ்வளவு பிடிச்சிருந்தது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு மட்டன் குழம்பு ரசம் எல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.